வணக்க மக்களே. இந்த பிக் பாஸ் லைவ் அப்டேட், அது மட்டும் இல்லாம ஓட் லிஸ்ட் பத்தி பார்க்க போறோம். தாறுமாறுகளா போயிட்டு இருக்க சம்பவங்கள். முதல்ல லைவ் பத்தி பார்க்கலாம். லைவ்ல பத்தினா அர்ச்சனா மாயா அவங்க ரெண்டு பேரும் தான் உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள இந்த ரெண்டு பொண்ணுங்க தான் இருக்காங்க, வேற மாத்தி மாத்தி புலம்பி ஆகணும். ஏன்னா ரெண்டு பொண்ணுங்களை பசங்க எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் புள்ளி பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. முக்கியமா தினேஷ் வந்து சரியில்லை. அவர் ஒண்ணு நேர்ல ஒண்ணு பேசுறாரு, பின்னாடி போய் ரொம்ப மோசமா பேசுறாரு. தினேஷ் வர வர ரொம்ப டவுன் ஆகி போயிட்டு இருக்காரு. எனக்கு ஃபீல் ஆகுது, பர்சனலா எனக்கு ஃபீல் ஆகுது. ரொம்ப மோசமா இருக்காரு. நீங்க காலையில இருந்து நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அர்ச்சனா பத்தி மோக் பண்றது, ஒரு மாதிரி கலாய்ச்சி பேசுற இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப மோசமா இருக்கு. பட் பரவாயில்ல, அது அவருக்கான பர்சனாலிட்டி அவ்வளவுதான் நினைக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா இப்போ லைவ்ல கொஞ்சம் அர்ச்சனா சேட் ஆயிட்டாங்க. சேட் ஆகி உடஞ்சு ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சாங்க. என்னன்னா, இந்த வீட்டுல எல்லார்ட்டுமே நான் ஜாலியா தான் பேசியிருக்கேன், எல்லார்ட்டுமே ஹாப்பியா இருந்திருக்கேன், எல்லாருமே எல்லாமே பகிர்ந்திருக்கேன், எல்லாமே ஷேர் பண்ணிருக்கேன். பட் அவங்க மனசுக்குள்ள ஒரு வன்மத்தோட வச்சுதான் என்ன சுத்திட்டு இருக்காங்க. ஒரு டாஸ்க் வரும்போது இவ்வளவு கேவலமா பேசுறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் இந்த வீட்டுக்குள்ள கடைசி 5 நாளாச்சும் ஃபன் பண்ணலாம். இவ்வளவு நாள் சண்டை போட்டிருக்கோம், நிறைய பேர்ட்ட பேசாம இருந்திருக்கேன், நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கேன். கடைசி 5 நாளாச்சும் நான் எல்லார்ட்டையும் பேசிக்கிறேன், ஜாலியா இருக்கேன், அப்படிதான் நான் யோசிக்கிறேன். பட் அவங்க யாருமே அப்படி யோசித்த மாதிரி தெரியல. அவங்க எதுக்கும் ஓடுறாங்க. ஓகே, ஓடுங்க, பிரச்சனை இல்லை. பட் ஏன் என்ன மட்டும் அட்டாக் பண்ணிட்டே இருக்கீங்க? என்ன குறை சொல்லிட்டே இருக்கீங்களா? எதுக்கு? நான் உங்கள்கிட்ட நல்லா தானே இருக்கேங்க, நான் எங்க ஃபேக்கா இருக்கேன் அப்படி மாதிரி பயங்கரமா உடஞ்சி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஒன்னே ஒண்ணுதான், கடைசி வீக்ல ஒரு ஆளை போட்டு நீங்க டார்கெட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது அந்த ஆளுக்கு மைனஸ் ஆகும் நினைச்சீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. அந்த ஆளுக்கு பிளஸ் தான் ஆகும். ஏன்னா வெளியே இருந்து பாக்குற மக்கள் வந்து 5 பேர் சேர்ந்து ஒருத்தரை போட்டு அடிச்சுட்டே இருந்தா அந்த 5 பேரை பாராட்ட மாட்டாங்க. டேய், உங்களுக்கு தைரியமே இல்லடா, 5 பேர் சேர்ந்து ஒருத்தர் அட்டாக் பண்றீங்களா, முடிஞ்சா தனித்தனியா மோதி பாருங்க சொல்லி கேட்பாங்க. அதே மாதிரி நீங்க தனித்தனியா மோதினா தனித்தனியா பாயிண்ட் வச்சு உங்களை காலி பண்ணி விட்டுருவாங்க. அதனாலதான் என்ன பண்றாருன்னா, மணி விஷ்ணு உங்க ரெண்டு பேரையும் சேர்த்துக்கிட்டு அவங்க ரெண்டு பேரையும் வச்சு கலாய்ச்சி ஃபன் பண்றாங்க பாருல. அடுத்த ஆளை பத்தி இழிவா பேசிட்டு இருக்காரு, நல்லாவே தெரியுது. அது அவரோட கேரக்டர், அதை நம்ம ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல. இப்படி தினேஷ் பேசிக்கிட்டே இருந்தா எனக்கு தெரிஞ்சு மைனஸ் ஆக போறது என்னமோ தினேஷ்க்கு தான். அவர் ஏதோ ஹீரோயிசம் பண்ற மாதிரி நிறைய பேசிட்டு இருக்காரு, பெரிய மைனஸ் ஆக போது ஆள் பாதிக்கப்பட போறாரு அப்படிங்கிறது உறுதியாயிட்டு. ரெண்டாவது ஓட் லிஸ்ட பார்க்கலாம். ஓட் லிஸ்ட் அன்அபிஷியல் ஓட்டு தாறுமாறா போயிட்டு இருக்கு. பட் அபிஷியல் ஓட்டு நைட் 10 மணி தான் ஆரம்பிக்கும். தயவு செய்து நைட் 10 இந்த எபிசோட் முடிஞ்சோடனே ஓட்டுகள் ஆரம்பிச்சோன்னே கரெக்டா யாருக்கு நீங்க ஓட்டுகள் போடணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கரெக்டா போட ஆரம்பிச்சிருங்க. மறக்காம போடுங்க. எப்ப அந்த சேனலே சேர்ந்து ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ணுது, அவ்வளவு பெரிய சேனல், நான் ஏன் அர்ச்சனாக்கு டைரக்டா சப்போர்ட் பண்ண கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால என்னோட சேனல்ல வீடியோ கீழே இதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷன்ல மிஸ்ட் கால் கொடுக்கறதுக்கான நம்பர் இருக்கும். தமிழ்நாட்டுல இருந்து மிஸ்ட் கால் கொடுக்கறது, ஃபாரினுக்கு தனிப்பட்ட முறையில. சோ 2 நம்பருமே நம்ம சேனல் கீழே கொடுக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். ஏண்டா நீங்க அவ்வளவு பெரிய சேனலா சேர்ந்து முடிவெடுத்து நீங்க ஒரு ஆளை காப்பாத்துறீங்க. இத்தனோடு குட்டி சேனல் நான் முடிவெடுக்க கூடாதா? நான் என்னோட சேனல்ல முடிவெடுத்துறேன். நீங்க பிஆர்னு சரி என்ன சொன்னாலும் சரி அதை அப்படியே கடந்து போகட்டும். 4 நாள் தான் கதறுவீங்க. பட் நான் முடிவு பண்ணிட்டேன், ஓட்டுக்கான அந்த நம்பரை கீழே கொடுக்க போறேன். அந்த நம்பருக்கு மிஸ்ட் கால் கொடுத்தா போதும், ஓட்டுகள் உள்ள ஆரம்பிச்சிடும். சோ பார்த்து மிஸ்ட் கால் கொடுத்துக்கோங்க. சோ இல்ல அன்அபிஷியல் அர்ச்சனா தான் முதல் இடத்துல பிடிச்சிருக்காங்க. பட் அன்அபிஷியல் நமக்கு தேவை கிடையாது. இந்த வாரத்தை பொறுத்தவரை அபிஷியல் ரொம்ப முக்கியம். நீ அன்அபிஷியல் போடலனா கூட பரவாயில்ல, தயவுசெய்து அபிஷியல் போட்டுருங்க. அபிஷியல் எனக்கு தெரிஞ்சு ஓட்டு ஒரு தடவை கிளிக் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பட் மிஸ்ட் கால்ங்கிறது 10 டைம்ஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். சம்திங் எனக்கு கரெக்டா தெரியல, அதை பத்தி நான் அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா, அதாவது இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சிருச்சுன்னா எப்படி ஓட்டு போடணும், என்ன பேஸ்ல மிஸ்ட் கால் கொடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கீழே அந்த நம்பரோட இந்த இத்தனை டைம் மிஸ்ட் கால் கொடுக்கலாம் ப்ரோ அப்படிங்கறத தெளிவா ஒரு டெக்ஸ்ட் போட்டு விட்டீங்கன்னா அதை நான் பின் பண்ணிடுவேன் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல. சோ முடிஞ்சா அந்த அர்ச்சனாக்கு ஓட்டு போடுற நம்பரும் இத்தனை டைம் மிஸ்ட் கால் கொடுக்கலாம் ப்ரோ அப்படிங்கறத தெளிவா மென்ஷன் பண்ணுங்க, நான் பின் பண்ணி வைக்கிறேன். இல்ல அன்அபிஷியல் பார்த்தீங்கன்னா மணி 2வது இடத்தை பிடிச்சிருக்காரு, ஒரு 11,000 ஓட்டுகள். பரவாயில்ல, மணிக்கு நல்ல ஒரு ஓட்டுகள் வந்துட்டு இருக்கு. பட் மணி ரன்னர் அப் ஆவாரா அப்படிங்கிறது பெரிய டவுட்ல தான் இருக்கு. அடுத்து எனக்கு தெரிஞ்சு தினேஷ் இருக்காரு 3வது இடத்துல. அவர் ஒரு 8,000 ஓட்டுகள் தான், அவங்கள டவுன். தினேஷ் சுத்தமா டவுனு. ஏன்னா வீட்டுக்கு வரைக்கும் இந்த 6 பேர் தான் இருக்காங்க. இதுல யாருக்கா மாத்தி ஓட்டுகள் போட்டுதான் ஆகணும். இல்ல தினேஷ் வந்து 3வது இடத்தை பிடிச்சிருக்காரு. 4வது இடத்துல மாயா. பட் மாயா தான் என்னோட கெஸ் படி ரன்னர் அப் ஆவாங்களோன்னு சொல்லி தோணுது. இதை பத்தி உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. 5வது இடத்துல விஷ்ணு, 6வது இடத்துல விஜயவர்மா. சோ இந்த அடிப்படையில பார்க்கும்போது இந்த வாரத்தோட மிட் வீக் எவிக்ஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு விஜயவர்மா அவர்கள் வெளியே போற நினைக்கிறேன். கண்டிப்பா விஜயவர்மா இல்ல விஷ்ணு யாராவது தூக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அப்படி லைனா ஒண்ணுனா விஷ்ணு, தினேஷ், மணி அப்படிங்கறத ஒரு கால்குலேட்டா போகும்னு நினைக்கிறேன். பட் அர்ச்சனாவெல்லாம் தூக்க மாட்டாங்க. நான் இந்த இதுல அர்ச்சனாவெல்லாம் சேர்க்க மாட்டேன். அர்ச்சனாக்கு இருக்க ஓட்டுகளுக்கு தூக்கலாம் வாய்ப்பு இல்லை நண்பர்களே. சோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு தொடர்ந்து அப்டேட் பண்றேன். சோ இப்பதான் ஓட்டு ஆரம்பிக்கும் நைட்டு தான். சோ இதை பத்தி உங்களுக்கு மறக்காம கமெண்ட்ல போட்டுக்க. ஓட்டு போட்டீங்களா நண்பர்களே?